200 யூனிட் கரண்ட் பில் ஃப்ரீயாமே. ஆமா, அது உண்மைதான். விஜய் முதல்வரானதுக்கப்புறம் போட்ட முதல் கையெழுத்தே இந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் அந்த திட்டத்தில் தான். அப்படியே இந்த பக்கம் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் 500 யூனிட்டுங்க எங்க, 200 யூனிட்டுங்க எங்க, மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இது என்ன பிளான், இது எப்படி யார் யாருக்கு உதவுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யார் யாரெல்லாம் கரண்ட் பில் கட்ட தேவையே இல்லை. உங்கள் வீட்டு மீட்ரு பாக்ஸ் 200 யூனிட்டுக்கு கம்மியாக 2 மாதத்தில் ஓடி இருந்தா அவங்க யாருமே கரண்ட் பில் கட்ட தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கரண்ட் பில் கணக்கெடுப்பாங்க. ஒரு வேலை 200 யூனிட்டுக்கு மேலே ஓடி இருந்தா, அதாவது 200 யூனிட்டுக்கு மேலே ஓடி இருந்து 500 யூனிட்டுக்கு உள்ளே இருந்தால் அந்த 200 யூனிட்டை கழிச்சிட்டு மிச்ச யூனிட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது வீடுங்களுக்கு மட்டும்தான், கமர்ஷியல் பில்டிங்களுக்கோ கடைங்களுக்கோ இது பொருந்தாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 2.5 கோடி வீடுங்களுக்கு மேலே மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் 2 கோடி மக்கள் வீட்டில் 2 மாதத்துக்கு 500 யூனிட் கீழே தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ முக்கால்வாசி பேர் இதில் வந்துட்டு பலனடைவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இது நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா இல்லையா? இது மக்களுக்கு உதவுமா உதவாதா? என்ன கருத்தோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா நியூஸையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.